ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். சாட்டர்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஆப்ரேட்டிவ் மார்க்கெட் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தது. ஸோ அதோட சிபிஆர் வந்துட்டு நமக்கு லாஸ்ட்டாக இருக்க சிபிஆராக வந்துட்டு வந்திருக்கு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஜின் சிபிஆராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெர்ஜின் சிபிஆர்னா என்னன்னே தெரியாது, என்னோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மேலே ஐ பட்டனில் வந்துட்டு வெர்ஜின் சிபிஆரோட லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அத பார்க்கும்போது உங்களுக்கு வெர்ஜின் சிபிஆர் எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ சாட்டர்டேவோட செஷனுக்கு அப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ் எதில இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 48,199ல வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ க்ளோசிங் ப்ரைஸை நம்ம எப்போவுமே எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கணும். இதை ப்ரீ அனாலிசிஸில் நம்ம என்னெல்லாம் மார்க் பண்ணுவோம்னா இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஆஃப் மார்க்கெட் தான் மார்க் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா நியூவாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கனால ஒன்ஸ் இன் அ வீக் இது மாதிரி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் வந்துட்டு அனாலிசிஸ் போட்டுடலான்னு இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன மார்க் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வேற என்ன லெவல்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ வெர்ஜின் சிபிஆராக இருக்குது. அன்னைக்கு சிபிஆர் கேண்டில்ஸ் எதுவுமே பாஸ் ஆகல. ஸோ அதை வெர்ஜின் சொல்கிறேன். அதை எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ கீழே இருக்குது வெர்ஜின் வந்துட்டு. ஸோ அது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கனால மார்க்கெட்டுக்கு வந்து இந்த வெர்ஜின் என்னவா ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு மேலேயும் ஒரு வெர்ஜின் இருக்குது. எந்த டேதுன்னு பார்த்தீங்கன்னா 8th மே, லாஸ்ட் மந்த் 8th, அதாவது இந்த மந்தோட 8th வந்துட்டு ஒரு வெர்ஜின் சிபிஆர் 391லேருந்து 611 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸ் பண்ணி. 1 செகண்ட். ஓகே, இப்போ இந்த வெர்ஜின் சிபிஆரையும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ். 1 செகண்ட். ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது போக நம்ம என்னென்ன லெவல்ஸ் மார்க் பண்ண போகிறோம்னா லாஸ்ட் வீக்கோட ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேவோட க்ளோசிங் தான். அது வந்து 48,230. ஸோ அதை வந்து எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கிறோம். அதே இடத்துல தான் வீக்லி ஹையும் இருக்குது. ஸோ அதை வந்து ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது டெய்லி ஹை, லாஸ்ட் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ வந்து நம்ம ஆரஞ்ச் லைன்ஸில் மார்க் பண்ணுவோம். அதோட லோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு லோ. ஓகேங்களா? இந்த எல்லோ லைன் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் 199. இன்னொரு எல்லோ லைன் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ லைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஹையஸ்ட் பாயிண்ட் இன் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது எல்லா இம்பார்ட்டன்ட் லெவல்ஸையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிடலாம். அதாவது நாளைக்கான பிவோட் எப்படி இருக்குன்றது ஆன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டுமாரோ பிவோட் பார்த்தீங்கன்னா நேரோ ரேஞ்சில் இருக்குது, வெரி நேரோ ரேஞ்சில். இப்போது சிம்பிள் மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ஏரியா ஆஃப் 200 வந்துட்டு கிராஸ் பண்ணுது எதர் பை டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லைனா ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்துட்டு கிராஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் 48,400 இருக்கும். அதுக்கு மேலே ட்ராவல் ஆகுதுன்னா 48,600 வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 48,600 வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு நான் சொல்கிறேன். சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பனிங் பண்ணி நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனில் கீழே வருது அப்படின்னாலும், ஏன் அப்படின்னா ஒன் டே சார்ட்டில் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனாலும் நெகட்டிவிட்டி கிடையாது. ஏன்னா க்ளோசிங் வந்து 48,100க்கு மேலே இருக்கனால ஃபர்ஸ்ட் நம்ம பையிங் ட்ரேடை ப்ரிஃபர் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு அப்படி இல்லாமல் நெகட்டிவ் ஆகி கீழே வருது அப்படின்னாலும் உங்களோட டார்கெட் எது வரைக்கும் இருக்குன்னா இந்த வெர்ஜின் சிபிஆர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட லாஸ்ட் லைன் வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். அதுவும் S1 ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான். இது பிரேக் ஆகாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆகுதுன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது சப்போர்ட்டாக இருக்கனால ஃபஸ்ட்டு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி பையிங் கிடைக்காம 47,900 கீழே பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் நெகட்டிவிட்டி. ஸோ அது வரைக்கும் நெகட்டிவிட்டியே பார்க்காதீங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா? கேப் டவுன் ஆனாலும் பையிங்க்கான சான்ஸ் பாருங்கள். அதாவது பையிங்னா டைரக்ட் பையிங் போயிடாதீங்க. டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் கேப் டவுனில் கிடைச்சா பையிங் பாருங்கள். பட் வந்துட்டு எப்போ மார்க்கெட் நெகட்டிவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கெட் வந்து 47,800 கீழே ட்ரேட் ஆக ஆரம்பித்தா மட்டும்தான், 800 700 அந்த ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகும்போது மட்டும்தான் நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே மட்டும்தான் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த சப்போர்ட் பிரேக் ஆனாலும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. 48,700லேருந்து 750 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு கீழே மட்டும்தான் மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கீழே வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அக்ரெசிவ் ஷார்ட்டிங் ட்ரேட்லாம் போகும். ஸோ அன்டில் தென் நம்ம பாசிட்டிவ் ட்ரேட்ஸே பார்ப்போம். ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன்
ஆகும்போதும் பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள், கேப் டவுன் ஆகும்போதும் பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கேப் அப் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஜஸ்ட் 48,380 இருக்கு, போயிட்டு உடனே ரிவர்ஸ் ஆகி இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பையிங் ட்ரேட் பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எடுத்தோடனே வெரி பிக் கேப் அப் ஆகி 48,600 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு செல்லிங் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்கள். எய்தர் அங்கேயும் எம் ப்ரைஸ் ஆக்ஷனில் செல்லிங் வருதா இல்லை லோவர் அண்ட் லோ ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்து உங்களோட க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் டார்கெட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க, விச் இஸ் நத்திங் பட் 48,100. ஓகேங்களா, 199. ஸோ இதுதான் உங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷனாக இருக்கணும். அதாவது ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் டு நியர்பை ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு புல் பேக்கில் பையிங் ட்ரை பண்ணுங்கள், இல்லை டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள், இல்லை ஹையர் அண்ட் ஹை ப்ரைஸ் ஆக்ஷனில் பையிங் பாருங்கள். வெரி பிக் கேப் அப் ஆகி 48,600 ரேஞ்சில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு செல்லிங் ட்ரேட் வந்து கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கேப் டவுனாலும் பையிங் ட்ரேட் பாருங்கள். ஒன்லி 47,700 கீழே மட்டும்தான், 47,750 கீழே தான் மார்க்கெட் வந்து வில் பிகம் நெகட்டிவ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் நம்ம மார்க்கெட் போகிற மாதிரியே போவோம். எப்படி இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நாளைக்கான மார்க்கெட் சைட்வேஸ் டு ஸ்லோலி மூவிங் அப் சைடு வந்துட்டு புல்லிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போ மார்க்கெட் 40,000 கீழே க்ளோஸ் வைக்குதோ, நியர்லி 700 800 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் மார்க்கெட்டில் அக்ரெசிவ் செல்லிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெர்ஜின் சிபிஆர் பற்றி ஆல்ரெடி சொன்னதா ஐ பட்டனில் வீடியோ கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் போடுறோம், அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு புதுசாக யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜெரோடாவது அப் ஸ்டாக்ஸும். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் இல்லைனா சிவாரி ட்ரேடர்ஸ்ன்ற மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். பட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சேனலுக்கு. ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நோ vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.